ரீசெண்டா தேமுதிக பிரபாகரன் அவர்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை தேமுதிக, தாவேகா, அதிமுக அப்படின்ற 3 கட்சியும் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய பேச்சா கருதப்படுது. ஏன்னா தேமுதிகவோட தாவேகா சேருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. பிகாஸ் எதனாலனா பிரபாகரன் அவர்கள் விஜய் அவர்களை மறைமுகமா தாக்கி நடிகர்கள் தான் வருவாங்க, நடிகர்லாம் இப்பெல்லாம் பெருசா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னப்பே கமெண்ட் செக்ஷன் எப்படி வந்துச்சுன்னா, எப்பா உங்க அப்பாவே ஒரு நடிகர் தான்ப்பா, மறந்துட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிரபாகரன் வச்ச கருத்து என்னன்னா, இப்ப கமலஹாசன் விஜய் நடிகரா அரசியல குதிக்கிறது எதுனால, சாமானிய மக்கள் எப்பதான் நிப்பானுங்க, உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, அடுத்து கமலஹாசன், அடுத்து விஜய், அப்ப நாங்களாம் எப்ப வர, ஒரு சாமானிய மனிதரா நான் எப்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிற கேள்வி சரியாதான் இருக்கு. இப்போ ஆனா தாவேகாவோட கூட்டணி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் மறைமுகமாவும் தாக்கி பேசியிருந்தாரு. இப்ப கொஞ்சம் அப்படியே உள்டாவா போட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தாவேகாவோட கூட்டணி சேரணும்னு ஆசைப்படுறேன், ஒருவேளை தாவேகா, அதிமுக, தேமுதிக அந்த 3 பேர் சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தாவேகாக்கு 18% ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கப்பட்டுச்சு. இப்ப தேமுதிகக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்பதான் விஜயகாந்த் இறந்து போயிருக்காங்க. அதனால தேமுதிகக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை வந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் கேப்டனை கலாச்சிட்டு இருந்தாங்க, இப்பதான் அந்த கட்சியோட அருமையை தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை தேமுதிகவும் தாவேகாவும் சேர்ந்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.